பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்ட நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கடந்த மாதம் 26ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காவடி எடுத்து வந்து மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலையில் மூலவர் முருகனுக்கு பால், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர், கதம்ப பொடி போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் உடலில் அலகு குத்திக் கொண்டும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர தேரோட்ட விழாவில் பெண்கள் மட்டும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அன்னசாகரம் விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் பெண்கள் மட்டுமே பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 27ஆம் தேதி ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மன் ஊர்வலமும் 28ஆம் தேதி ரதோற்சவமும் நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் சிஎன்ஜி எரிவாயுவை வாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் மட்டும் சிஎன்ஜி கேஸ் நிரப்பப்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அங்கு நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தங்களது வாகனங்களில் நிரப்பிச் சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான சுற்றுலா தலங்களில் சினிமா படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் உதகைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவர். எனவே உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட 7 இடங்களில் ஜூன் மாதம் வரை படப்பிடிப்புகளுக்கு தடை விதித்து தோட்டக்கலைத்துறை உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வேட்பாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்த போது பெண்கள் உற்சாகமாக நடனமாடி வரவேற்பளித்தனர். பொன்னை அடுத்த ஓட்டநேரி பகுதியில் நவகிரக விநாயகர் ஆலயத்தில் வழிபட்டுவிட்டு துரைமுருகன் பரப்புரையை தொடங்கினார். கோலாட்டமாடியும் ஆரத்தி எடுத்தும் அவரை பெண்கள் வரவேற்றனர். கரூரில் 41 பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டும் தனது வீட்டிற்கு சென்ற விஜய் மக்களை எப்படி காப்பாற்றுவார் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த அவர் இவ்வாறு பேசினார். 41 பேர் அந்த கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குடும்பத்துக்கு வாரிசு, ஒரே வாரிசு இருக்கு. அதே போல கட்சிக்காரர் வந்து நெரிசல்ல உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்படியே இறங்கி வீட்டுக்கு போனவர் இதுவரை கரூர் போன. கோவை தெற்கு தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி முருகன் பாட்டுப்பாடி வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன் ஆட்டோவில் அமர்ந்தபடி பாடல் பாடி செந்தில் பாலாஜிக்கு வாக்கு சேகரித்தார். தமிழக முதல்வரோட பேரன்ப பெற்றவராம் கரூர் கோவை மக்களுக்கு காவல் தெய்வமாய் இருப்பவராம் செந்தில் பாலாஜி பேரு அன்ன பெருமைகளை கேளு. செந்தில் பாலாஜி பேரு அவர் பெருமைகளை கேளு. தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட தாவேக வேட்பாளரும் நடிகருமான ஸ்ரீநாத் டீக்கடையில் பஜ்ஜி சுட்டு வாக்கு சேகரித்தார். டோல்கேட் அருகே உள்ள டீக்கடையில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்பு பயன்படுத்தப்படுகிறது. அங்கு சென்று வாக்கு சேகரித்த ஸ்ரீநாத் பஜ்ஜி சுட்டார்.
வேலை இருந்தா பண்ணுறோம் சார். கரெக்டாக இருக்காமா சார்? சிவகங்கை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு வாகனம் மோதி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரண்மனை வாயில் அருகே பரப்புரையில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டைக்கு புறப்பட்டுச் சென்றார். அப்போது மதகுபட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது எடப்பாடி பழனிசாமி உடன் சென்ற பாதுகாப்பு வாகனம் மோதியது. இதில் மதகுபட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற இளைஞர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை அருகே உள்ள குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க படிக்கட்டுகள் முழுவதும் பச்சை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு அலகு குத்தியபடியும் காவடி எடுத்தபடியும் ஏராளமான பக்தர்கள் வந்தனர். வெயிலின் தாக்கத்தால் படிக்கட்டுகள் மீது பக்தர்கள் சிரமமின்றி நடந்து செல்ல ஏதுவாக கோயில் நிர்வாகம் சார்பில் படிக்கட்டுகள் மீது பச்சை பந்தல் அமைக்கப்பட்டது. அனைவரும் அனைத்தையும் பொறுப்புடன் அணுக வேண்டும் என்று நடிகர் சந்தானம் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் செயல்படும் சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி நிலைய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற சந்தானம் இதனை கூறினார். எல்லாத்தையுமே நம்ம பொறுப்போடு பார்க்கலாம். அந்த மனநிலைக்குள்ள ஒவ்வொருத்தருமே வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்லெஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள வந்தா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாகே, ஏனாம் பிராந்தியங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட வாகனங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள 23 மையங்களுக்கான வாக்கு சேகரிப்பு மையங்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு அனுப்பப்பட்டன. இவை வாக்குப்பதிவு நாளான 9ஆம் தேதிக்கு முந்தைய நாள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர விழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக நடராஜர் சிவகாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. அதன்பின் நடராஜ பெருமான், சிவகாமி அம்பாள் ரத வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி சட்டி வைபவம் நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள புகழ்பெற்ற ரத்தினகிரீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 1178 அடி உயர மலை உச்சியிலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் தோளில் சுமந்து வரப்பட்டு குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக தெப்ப குளத்தை வந்தடைந்தனர். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குவைத்தில் ஈரானின் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்து உயிரிழந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதுகுளத்தூரைச் சேர்ந்த சந்தான செல்வம் குவைத் நாட்டில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் குவைத்தில் அவர் தங்கியிருந்த இடத்தில் ஈரான் நாட்டின் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்ததால் அதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சந்தான செல்வத்தின் உடல் இந்தியா கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரது சொந்த ஊரான முதுகுளத்தூர் அருகே உள்ள அணிகுருந்தான் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியை கட்சித் தலைமை நீக்கியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியை கட்சித் தலைமை நீக்கியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் கதிர்காமம் தொகுதிக்கு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக வேறொரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பொறுப்பில் உள்ள அழகு என்கிற அழகானந்தம் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் அழகு என்கிற அழகானந்தம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திமுக
திமுக தேர்தல் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதாக திமுக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி கூறினார். தூத்துக்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் மக்கள் திரும்பி கூட பார்க்காத இந்த சூழலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்குறுதியை தந்தாலும் அதை நிறைவேற்றும் என்ற அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. பிரதமர் மோடியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளரான செல்லூர் ராஜு தொகுதிக்குட்பட்ட தாராப்பட்டியில் பரப்புரையின் போது இதனை தெரிவித்தார். தக்காளியாக இருந்தாலும் எந்த காய்கறியாக இருந்தாலும் நல்லதா என்பதை பார்க்கக்கூடியவர்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் நல்லவருக்கு வாக்களியுங்கள். இந்த உரிமை பணத்திற்காக விலை போகக்கூடாது. திருச்சி மரக்கடையில் நடைபெறும் தாவேக பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு வழங்குவோம் என காவல்துறை உறுதியளித்ததாக தாவேக நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறினார். மரக்கடை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எப்படி அதிமுகவும் திமுகவும் தலா 200 தொகுதிகளில் வெல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இவர் ஒரு 200 அவரு 200 கர்நாடகத்திலையா? நான் கேட்கிறேன். 400 கர்நாடகம் தான் போகணும். தமிழ்நாட்டில் தாவேக அதிமுக பாஜக ஆகியவை படுதோல்வி அடையும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். நிச்சயமா தமிழ்நாட்டில் விஜய் உள்பட பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது என்பதுதான் உண்மை. அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்கார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தேனியில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய பெரியகுளம் தொகுதி வேட்பாளர் சக்திவேல் என்ற ஆற்றல் அரசு விசிக வட மாவட்டங்களில் மட்டும்தான் போட்டியிடும் என்ற நிலை மாறியிருப்பதாக தெரிவித்தார். வடக்கேதான் விடுதலை சிறுத்தை கட்சி என்பதை உடைத்து அண்ணன் இளவன் கோதை போல சொன்னதை போல தென் மாவட்டத்திலும் சீட்டு வாங்க வேண்டும் என்று அதில் பெரியகுளம் தான் வாங்க வேண்டும், வெற்றி பெற முடியும் என்று. அரியலூர் அருகே அமைச்சர் சிவசங்கரின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அரியலூரிலிருந்து திருமானூர் செல்லும் சாலையில் கீழப்பழுவூர் அருகே அமைச்சரின் வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள வடிவுடு முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கினர். பாசிப்பட்டறை திரு முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலுக்கு பாதிக்கப்பட்ட மீன் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து நடத்திய அன்னதான நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள அச்சம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி பொங்கல் விழாவையொட்டி பெண்கள் தலையில் பால் குடம் எடுத்தும் பக்தர்கள் பறவை காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதேபோல் ஈரோட்டில் உள்ள புகழ்பெற்ற பாலமுருகன் கோயிலுக்கும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று சுவாமியை வழிபட்டனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள செண்பகனூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் பற்றி எரியும் தீயை அணைக்க வேண்டும் என்று தீயணைப்பு மற்றும் வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் தோட்டத்தில் வைக்கப்பட்ட தீ மெல்ல மெல்ல அருகில் காய்ந்திருந்த செடி கொடிகளுக்கும் பரவியதால் கொழுந்துவிட்டு எரிவதாகவும் கடும் புகையை சுவாசிக்க முடியாமல் தவித்து வருவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் கோவில் திருவிழாவின் பொழுது ஒரு சமூக பிரிவினர் தெருவுக்குள் நுழைய தடை விதித்ததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டு மாரியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் தங்கள் திருவடியாக ஊர்வலம் வரக்கூடாது என கூறியதால் ஆத்திரமடைந்த மக்கள் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்டுக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 ஆடுகள் உயிரிழந்தன.
விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே ஆட்டுக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. சிப்பிப்பாறையைச் சேர்ந்த முருகன் மற்றும் சங்கரங்கோவிலைச் சேர்ந்த வெள்ளத்துறை ஆகியோர் காட்டுப்பகுதியில் ஆடுகளை கடை அமைத்து வளர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் காய்ந்த புல் செடிகொடிகளில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. வேகமாக பரவிய தீ ஆட்டுக்கடையிலும் பற்றிய நிலையில் அதில் இருந்த 40 ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பேருந்து மோதி மூதாட்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சிறுகுடி வடக்கு தெருவைச் சேர்ந்த பாஞ்சாடி அம்மாள் என்ற மூதாட்டி சிறுகுடி மந்தை அருகே சாலையில் நடந்து சென்றபோது பின்னால் வந்த அரசு பேருந்து அவர் மீது மோதியது. இந்த விபத்தில் மூதாட்டி பாஞ்சாலி அம்மாள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடர வேண்டும் என மக்கள் கருதுவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். திருவண்ணாமலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். அதனால திருவண்ணாமலை மாவட்டம் அந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு பெரும் துணையாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார். அது ஒன்று மாற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கருக்கு பெண்கள் குலவையிட்டு வரவேற்பு அளித்தனர். விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழப்பழுவஞ்சியில் ஐயனாரை வணங்கி பரப்புரையை விஜயபாஸ்கர் தொடங்கினார். கோணாவயல், கிளாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக யாருடைய பரப்புரையையும் தடுக்கவில்லை என்று அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இதனை கூறினார். நாங்க யாருமே தடுக்கல, உங்களுக்கு தெரியாத விஷயம். நாங்க யாருமே தடுக்கல, அவங்கள பத்தி நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க, தேர்தல் முடிவுகள் வரும். தேர்தல் என்றாலே கோவையில் வெளியூர் ஆட்களைத்தான் வேட்பாளராக திமுக நிறுத்துவதாக சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் விமர்சித்துள்ளார். நஞ்சுண்டாபுரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இதனை கூறினார். ஒரு பாலாஜி இல்ல, 1000 பாலாஜி கோயம்புத்தூர் வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வேறு அறுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு உங்களை திமுகவை பின்னங்கால் பிடரியோட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஊரோட ஓட்டி அளிப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பதாக புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய அந்த அமைப்பைச் சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்ட தலைவரான வழக்கறிஞர் சினேகா, மத்திய பாஜக அரசு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதால் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும் என்றார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று மாற்ற வேண்டும் என்ற RSSஇன் செயல் திட்டங்களை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய அரசோடு துணை நிற்கின்ற கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சாந்தி ராமு கோயில் திருவிழாவில் உற்சாகமாக நடனமாடி வாக்குகளை சேகரித்தார். கோத்தகிரி அருகே உள்ள சக்கத்தா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்ற அவர் சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்தார். இதையடுத்து மேளதாளங்கள் முழங்கவும் உற்சாகமடைந்த அவர் நடனமாடினார். பின்னர் அவரோடு சென்ற தொண்டர்களும் நடனமாடினர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் திருவிழா அழைப்பிதழ்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதேபோல் ஆரணியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன் கையெழுத்து இயக்கம், வண்ணக்கோலமிட்டு வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், SP சுதாகர் ஆகியோர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். மகேந்திரவாடி பகுதியில் மருத்துவம் படிக்காமல் ஒருவர் கிளினிக் நடத்தி வருவதாக வந்த தகவலை அடுத்து சுகாதாரத்துறையினர் அந்த பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது மேல்மீராணம் பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கிளினிக்கிலிருந்து ஊசி, மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குப்பைகளுக்கு வைத்த தீ அருகிலிருந்த வைக்கோல் கட்டுகளில் பரவியதில் 100க்கும் மேற்பட்ட வைக்கோல் கட்டுகள் தீயில் கருகின. குப்பிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராசு என்பவர் தனது வீட்டின் அருகே வைக்கோல் கட்டுகளை வைத்திருந்தார். அதன் அருகில் இருந்த குப்பைகளுக்கு தீ வைத்தபோது வைக்கோல் கட்டுகளில் தீ பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்று நீரை பயன்படுத்தி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 100க்கும் மேற்பட்ட வைக்கோல் கட்டுகள் முற்றிலுமாக தீயில் கருகி சேதமானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றொரு மாணவரை தாக்கிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கிருஷ்ணா நகரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் 5க்கும் மேற்பட்டவர்கள் மற்றொரு மாணவரை தாக்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் காயமடைந்த மாணவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவர்கள் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பல பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த புகாரில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பெண்களிடம் பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் மற்றும் நகைகளை பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட திருமணமான பெண் ஒருவர் புகார் அளித்த நிலையில் ராம்குமாரை ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் தாவேகா வேட்பாளருக்கு அக்கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த மாவட்டத்தின் குளத்தூர் பகுதிக்கு மேட்டூர் தாவேகா வேட்பாளர் செல்வம் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கச் சென்றார். ஆனால் சில நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து அவரது காரை மறித்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்றதாகவும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாகவும் செல்வம் மீது நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 12,53,000 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் TRP ராஜா கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதியில் திமுக சார்பில் அவர் போட்டியிடும் நிலையில் மேலவாசல் கிராமத்தில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஒட்டுமொத்தமாக 12,53,000 கோடி அல்லது தந்தையார் அவர்கள் ரெக்கார்டை எப்போ பீட் பண்ணிட்டார். அதை தயவுசெய்து எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதனால இது டிஆர்பி மட்டும் கூடாம ராஜாவும் கூடுற ஆரம்பி. சென்னை தண்டையார்பேட்டையில் ஆர்கே நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்குள்ள சேனியம்மன் கோயிலில் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்களை வைத்து வழிவிட்டார். பின்னர் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆவடியில் தாமரை மலராது என்றும் பூந்தமல்லியில் குக்கர் விசில் அடிக்காது என்றும் அமைச்சர் நாசர் கூறினார். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடைபெற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். Yes,